ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி அம்மா இப்போது நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென பல மாற்றங்களும் திடீர் திருப்பங்களும் உண்டாகி நீ எதிர்பார்த்ததெல்லாம் வரிசையாக விமரிசையாக உன் வாழ்க்கையில் அழகாக நடக்க போகுது. உன் கனவையும் ஆசையையும் லட்சியத்தையும் நீ எத்தனையோ பேர்கிட்ட சொன்ன, ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ இந்த வராகி அம்மா கிட்ட வந்து தானே உன் விருப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய பிரார்த்தனை என்னன்னு சொல்லியிருக்க. இது அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிச்சு உன் முயற்சிகளுக்கெல்லாம் முழு வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்போதுமே உனக்கான விஷயங்களை உனக்குள்ளேயே வச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் பெருமைக்காக சொல்லாத. அது வேணும், இது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு அடுத்தவர்களிடம் சொல்லுவதால் அது உனக்கு நடந்திடுமா என்ன? நல்லதோ கெட்டதோ எல்லா மனிதர்களும் நல்லது எதையுமே வெளியே சொல்லிக்காம தான் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் கெட்டதையும் மட்டும்தான் வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அது புரியாமல் என் அப்பாவி பிள்ளையான நீ மனசில் இருக்க எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமாக வெகுளித்தனமாக எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமலேயே தட்டி போகுது, தாமதமாகுது. இனிமேலாவது முடிஞ்சவரை எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக்கோ. எந்த விஷயமும் உன் மனசில் இருக்கிற வரைக்கும் தான் அது சிறப்பாக நடந்து முடியும். அடுத்தவர்களிடம் சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் அதுக்கு திருஷ்டி பற்றும், இல்லைனா அவர்களுடைய கெட்ட எண்ணமோ அல்லது எதிர்மறையான யோசனைகளோ அதை உனக்கு நடக்க விடாமல் தடுத்து விடும். அதனால தான் எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடித்த பிறகு அதை சந்தோஷமாக மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்கிறேன். மனசுக்குள்ளே நீ அமைதியாக இருந்தீனா, பொறுமையாக இருந்தீனா எந்த தோல்வியும் உன்னை நெருங்காது என் செல்லமே. அப்படி தோல்வி உன்னை நெருங்கும் வேலையில் எல்லாம் இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாற்றுவேன்னு தைரியமாக இரு. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் 2 முகத்தோடு தான் இருக்காங்க. வெளியில் தெரிகிறது ஒரு முகம்தான், ஆனால் யாருக்கும் காட்டாமல் மனசுக்குள்ளேயே கோபப்படுறதும் மனசில் திட்டுறதும் அடுத்தவங்க நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறதும்னு எல்லாருக்குள்ளும் இன்னொரு முகம் இருக்கிறது தானே. அந்த இன்னொரு முகம் என்னன்னு தெரியாமல் எல்லாரையும் நல்லவங்க நம்புகிற உன்னை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. எப்போதும் யார்கிட்டமும் காசு பணம் தகுதின்னு பார்த்து பழகாத. ஏன்னா காசு பணம் இருக்கிறவனெல்லாம் கைகட்டி வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அது இல்லாதவன் தான் இறங்கி நின்று உதவி செய்யவும் வேலை செய்யவும் ஓடி வருவான். மனிதர்களை எப்பவுமே மனிதர்களாக பார்க்க பழகு. கஷ்டங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு உன் இதயம் வலிமையானது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிறது, வலியும் வேதனையும் கடுமையான வார்த்தைகளும் உன்னை நோக்கி தான் வருது. ஏமாற்றமும் துரோகமும் எல்லா மனிதர்களும் உனக்கு தான் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணுமா, என்னால் முடியலையம்மா தாயேன்னு நீ கலங்குறதும் வருந்துறதும் எனக்கு புரியுது என் செல்லமே. அதனால தானே உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் ஓடி வந்தேன். இப்போது உன் உடம்பு சரியில்லாமல் நீ கவலைப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். உடல்நல குறைவால் அவதிப்படுறவங்களையும் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வீட்டில் தள்ளி போயிட்டுருக்க சுபகாரியத்தையும் நடத்தி தரப்போகிறேன். பொருளாதார பிரச்சனையால் நீ தடுமாறிக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். அது அனைத்தும் சீக்கிரமே தீர்ந்து போகும். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உன் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். என்னை நம்பி இருக்கிற உன்னை இந்த வராகி அம்மா கைவிட மாட்டேன். அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. நீ எப்போவுமே எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு சின்ன பிள்ளை எப்படி செய்யுமோ அப்படி செய்யே. சிறு பிள்ளைகள் பயமறியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பதானே. சிறு குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும். அது தப்பாக நடந்தாலும் கொஞ்சம் கூட அதை பயப்படாமல் கலக்கமடையாமல் தயங்காமல் மறுபடியும் அதை செஞ்சு அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டார்கள். அதே போல் அந்த சிறு பிள்ளை போல நீயும் சுறுசுறுப்போடு புத்துணர்ச்சியோட எந்த வேலையை செஞ்சாலும் விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டினா அதில் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு மனசில் பயப்படாமல் நீ வெற்றி பெற்றிடுவாய். அப்படிப்பட்ட சிறு பிள்ளையின் எண்ணத்தோடு தான் நீ எல்லா வேலைகளையும் விரும்பி செய்யணும். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சும்மா கடமைக்கேன்னு செய்யாமல் ரொம்ப நேசித்து பொறுமையாக விருப்பமாக செய்யும்போது
அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் அதுதான் உதவிகரமாக இருப்பாரு. உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய அளவில் மாற்ற போறேன். இனிமே என் வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல, என்ன வாழ்க்கை இது, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா இருக்கே, பிரச்சனைகளா இருக்கேன்ற இந்த எதிர்மறையான சொற்களை உன் வாயிலிருந்து நான் கேட்கவே கூடாது. இருண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளியே ஒளியேற்றவும் விளக்கேற்றவும் இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். நிச்சயமாக என்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கை ஒளிமயமாக ஆக்க முடியும். நீ எப்போதெல்லாம் துவண்டு போய் விழுகிறியோ அப்போதெல்லாம் உன் கரம் பிடித்து தூக்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. என்னை மனசால நீ நினைச்சாலே, வராகியம்மான்னு கூப்பிட்டாலே எப்படியாவது உனக்காக ஓடி வந்து நின்றுடுவேன். உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. சில நேரங்களில் நீ சில பேர் மேலே அன்பை வெளிப்படுத்த தயங்குற. பொது இடங்கள்ல அடுத்தவங்க முன்னாடி கொஞ்சி பேசவும் அன்போட பேசவும் தயக்கம் காட்டுவது போலவே எல்லா சூழ்நிலைகளிலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் தயக்கம் காட்டு. அது எப்படி கோபம் வந்தால் மட்டும் உடனே கோபப்பட்டு பேசுற, உடனே முகம் மாறிடுது, உடனே எரிச்சல் அடைகிறாய். அது அன்பை வெளிக்காட்டுவதில் இருப்பதில்லை தானே. அன்பை வெளிப்படுத்த தயக்கம் இருப்பது போலவே கோபத்தை வெளிப்படுத்துவதிலும் தயக்கம் இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை முழுவதுமாக குறைக்கப்பார். அப்படி இல்லைனா அதை எப்படியாவது உன்னிடமிருந்து விலக்கி வைக்கவாது பாரு. நீ நினைச்ச காரியமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் நீண்ட நாள் ஆசையையும் உனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். என் அன்பு பிள்ளையே, நீ எதற்காகவுமே கலக்கம் அடைய வேண்டாம். வலிக்கு விழுகாம, தோல்வியை சந்திக்காம, அவமானப்படாம வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாருமே இல்லை. இப்போ நீ என்ன நினைக்கிற? வழியிலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, பிரச்சனைகளே இருக்கக்கூடாதுன்னு தானே. ஆனால் தொடர்ந்து இதையெல்லாம் நீ அனுபவிக்கும் போது அதை ஏற்றுக்க பழகிக்கோ. அப்புறம் உன் வாழ்க்கையில வழியே உனக்கு சுகமாக மாறும். புலம்பல் எல்லாம் உனக்கு பேச்சாகி போகும். துயரம் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் என் செல்லமே. வலியை வேணாம்னு மறுக்காம, எவ்வளவு வலியும் வேதனையும் வந்தாலும் எல்லாத்தையுமே அனுபவிச்சு மறக்க கற்றுக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில வலியே உன்னை நெருங்குவதற்கு பயப்பட வேண்டும். அம்மாடா, அவங்கக்கிட்ட போனால் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் தாங்கிக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட சளைக்கவே மாட்டாம எல்லாத்தையும் எதிர்த்து போடுறாங்கன்னு, எல்லாரும் எதிர்த்து போராடி ஜெயிச்சிடுறாங்கன்னு அந்த பிரச்சனையும் உங்கள் கஷ்டமுமே உன்னை எதிர்த்து பயந்துக்கிட்டு விலகி ஓடும்படி நீ தைரியமான ஆளாக இருக்கணுமே செல்லமே. சோகங்கிறது உன் கண்ணீரில் கண்ணீர் வரும்போது மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. நீ வாய்விட்டு வெளியே சிரிச்சாலும் உன் மனசுக்குள்ள சோகமும் கவலையும் இருப்பது இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். பொய்யான சிரிப்பு தான் உன் மனசுக்குள்ளேருந்து வருதே தவிர மனசார நீ நிம்மதியாக சந்தோஷமாக சிரிக்கலாங்கிறத பார்த்ததால தான் உன் மனதை சந்தோஷப்படுத்தி நீ நிம்மதி பெருமூச்சோட வாய்விட்டு மனசார சிரிக்கும்படி உனக்கான நல்லதை செஞ்சே ஆகணும்னு இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை நெருங்கக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை பாதுகாக்கணும்னு நான் வந்துட்டேன். இப்போ நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் மனசை முழு தைரியமாக பலமாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் வலியும் வேதனைகளும் துன்பமும் துயரங்களும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு கலங்காம எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் துணிவை வரவழைச்சிக்கோ. ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் பக்குவம் அடைவதற்கு உதவி செய்யதான் இந்த வலியும் தோல்வியும் நிராகரிப்பும் இழப்பும் அவமரியாதையும் வருது. யார் உன்னை பார்த்து அவமானப்படுத்தினாலும், அவமரியாதை செஞ்சு பேசினாலும், உன்னை தப்பாக பேசினாலும், தவறாக நடத்தினாலும், உன்னை ஒதுக்கி வச்சாலும், அல்லது நீ எதையாவது இழக்கும்படி செய்தாலும், உன்கிட்ட இருந்து எதையாவது ஏமாற்றி பறிச்சாலும், உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும், தோல்வியையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலுமே கூட நீ எல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு தயாரான ஆளாக, தைரியமான ஆளாக இருக்கணும். நேற்றைய வழியை நினச்சி, நேற்று நடந்த விஷயத்தை நினச்சி இன்றைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. இந்த நாள் உனக்கு வெற்றியை தரப்போகிற நாள். இந்த நாள் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிற நாள். இந்த வராகியம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும்
அருட்கொடையும் ஆசீர்வாத கொடையும் இப்போது உன்னை நோக்கி நெருங்கி வந்துடுச்சு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் வரும், நல்ல முன்னேற்றங்களும் வரும். நீ தனியா நிற்கிறதுனால இந்த வராகி அம்மா நானே உன் கூட துணையா நிற்க போறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாம பயப்படாம நடப்பது நடக்கட்டும்னு தைரியமாக இரு. இன்று முதல் நடக்க போறது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் செய்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.